புலம்பி அழுதேன். ஆகவே போதகர்கள் நம்மை குலுக்கினதினால் அல்ல, கிறிஸ்து நமக்கு அதை கொடுத்தார். ஆமென். அவர்களுடைய கண்ணீரை பார்த்தார், அவருடைய கவலையை பார்த்தார், அவருடைய கரிசனையை பார்த்தார், அவருடைய கூச்சலை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார், உண்மை. ஆனால் இறுதியில் நமக்கு தந்தது யார்? இயேசு. இதை மறந்து போகாதீர்கள். அந்நிய பாஷையில் இறைவனை துதிக்கும் வரம் கிறிஸ்துவின் கரத்திலிருந்து மட்டுமே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எப்பொழுதும் மனதில் நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கிடைக்கக்கூடாத பெரும் பேர் இதுதான். ஆன்மீக வாழ்க்கையின் முதல் படி அஸ்திவாரம், திட அஸ்திவாரம். இதன் மேல் தான் நீங்கள் கட்டப்போகிறீர்கள். ஆகவேதான் மறுபடியும் மறுபடியும் எல்லா வேளையிலும் ஏதாவது ஒரு பகுதியிலே ஜெபத்திலே உங்களை நடத்துகிறார்கள். எப்படியாவது நீங்கள் ஆவியினால் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் உள்ளத்தை வந்து நிரப்புகிறது. இந்த சந்தோஷத்தை எப்படி வெளியே சொல்வதென்று உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கும் தெரியாமலேயே நாவினால் பேச ஆரம்பித்து விடுகிறீர்கள். பலவிதமான பாஷைகளை பேச ஆரம்பித்து விடுகிறீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் இயேசுவை காணாமல் இருந்தும் அவரை கண்டது போல களி கூறுகிறீர்கள். அவர் உள்ளே வந்தது போன்ற ஒரு உணர்ச்சி, அருகிலே வந்தது போன்ற ஒரு உணர்ச்சி, உங்களையும் அறியாமல் சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்த சந்தோஷத்தினால் நிரம்புகிறீர்கள். சந்தோஷத்தை உங்களால் சொல்ல முடியவில்லை. கர்த்தர் உங்கள் நாவை தொட்டு வேறொரு பாஷையை கொடுக்கிறார், அவரை துதிப்பதற்காக. மார்க் 16:17 அப்பன் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். No man can change it. No devil can change it. Hallelujah. அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். இயேசு சொன்னார். அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு அவர் தருகிறார். 61வது வருடம் நான் கன்வென்ஷனில் பெறவில்லை. 62வது ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இரவு 12 மணி நான் படுக்க செல்லும் பொழுது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் அபிஷேகத்திற்காக ஜெபித்திருக்கிறேன், நீர் எனக்கு தரவே இல்லை, எனக்கு தாரும், இல்லையானால் என் உயிரை எடுத்துக்கொள். இதுதான் என்னுடைய கடைசி ஜெபம். அடுத்த நாள் மாலை ஆபீஸில் இருந்து வந்தேன். என் பெற்றோரோடு, என் வீட்டில் எங்களுக்கு அதிகமாக ஜெபித்து உதவி செய்த ஒரு போதகரோடு, அவர் மனைவியோடு, அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், பிரதர் லெமியூர் என்ற ஒரு பெயர், நல்ல மனிதர். உறங்க போகுமுன் ஒரு சிறு ஜெபம் செய்யலாம் என்றுதான் நாங்கள் முழங்கால் படிக்கிட்டோம். அந்த நேரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பாருங்க என் அன்புக்குரியவர்களே, உங்களில் பலர் பல மாதங்களாய் ஆண்டுகளாய் ஜெபித்து வந்திருக்கலாம், இங்கு வந்த பிறகும் ஜெபித்திருக்கலாம். ஐயோ எனக்கு கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போவதில்லை. திடீரென கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை டைனிங் ஹாலில் நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பீர்கள், அந்த நேரத்தில் ஊற்றுவார். ஒருவேளை ட்ரெயினில் ஏறும் பொழுது ஆண்டவரே இந்த பயணத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பீர்கள், அந்த நேரத்தில் ஊற்றுவார். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். உங்கள் ஜெபம் மட்டும் வீண் போவதே இல்லை. என் நாமத்தில் எதை கேட்டால் நான் அதை செய்வேன் என்று சொன்னாரே, தராமல் இருப்பாரா? தருவார். திடீரென அந்த இடத்தில் கிறிஸ்துவின் பிரசன்னம் நிரம்பியது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். இயேசுவை முகமுகமாய் தரிசித்தேன். 3 மணி நேரம் நான் அவரை கண்டேன். 3 மணி நேரம் நான் அவரை பார்த்தேன். இயேசுவின் முகம் ஒரு தாயின் முகத்தை போன்றது. இனிமையான முகம், மனதுருக்கம் நிறைந்த முகம். என்ன சந்தோஷம் தெரியுமா எனக்கு, சொல்லவே முடியவில்லை. அவர் என்னை பார்த்து புன்சிரிப்பு பூத்தார். நானும் சிரித்து உருண்டேன். சிரிப்பை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அடக்கவே முடியவில்லை. 3 மணி நேரம் என் பழைய காலங்களை பற்றி பேசினார். எந்த நாள், எந்த இடத்தில், எந்த நேரம், எத்தனை மணிக்கு, என்ன காரியத்திற்காக ஜெபித்தேன், எப்படி நான் ஜெபித்தேன் ஆவிக்காக என்று சொன்னார். கடைசியாக
என் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பியது. ஐயோ, இயேசுவை காண துடித்தோம், பரிசுத்தாவின் நிறைவுக்காக துடித்தோம். இதோ அவர் எதிரே வந்து நிற்கிறார், ஒரு வார்த்தை கூட அவருக்கு நாம் நன்றி சொல்லவில்லையே என்ற கேள்விதான் அது. நான் அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்ல வெவ்வேறு பாஷைகளில் நான் பேசுகிறேன். எனக்கு மூளை குழம்பி விட்டது. நாவை நன்றாக ஸ்டடி பண்ணிக்கொண்டு திரும்பவும் தேங்க்யூ லார்ட் என்று ஆங்கிலத்தில் சொன்னேன். வேறொரு பாஷையில் பேசினேன். எனக்கே வேடிக்கையாக இருந்தது. இயேசு என்னை பார்த்து சிரித்தார். இயேசு ஆங்கிலத்தில் சொன்னார், மை சன், this is the baptism of the Holy Spirit. It is I who make you speak in tongues. It's I who make you speak in different languages. உன்னை பற்பல மொழிகளில் பேசச் செய்வது நானே. இதுதான் பரிசுத்தாவின் நிறைவு என்று சொன்னார். என் உள்ளம் திறந்தது. அப்படியே அவர் உள்ளே நடந்து வந்தார். 33 ஆண்டுகள் கழிந்து போயின. இன்றும் அங்கேயே இருக்கிறார். அது ஒன்றுதான், அவருடைய பிரசன்னம் ஒன்றுதான் என் வேதனையில், துன்பத்தில், துயரத்தில் என்னை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. அவர் இல்லையானால் எப்பொழுதோ நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். என் அன்புக்குரியவர்களே, நாம் பலவிதமான பாஷைகளை பேசும்படி அந்த உயர்ந்த அனுபவத்தை நமக்கு தருவது இயேசு மாத்திரமே, பரிசுத்தாவியானவர் மாத்திரமே, நம் பரமபிதா மாத்திரமே. எந்த பேயும் அல்ல, பிசாசும் அல்ல, எந்த மனுஷனும் அல்ல. இதை மறந்து விடாதீர்கள். என்றும் அவரை நினைத்து அதிகாலையிலும் சரி, இரவிலும் சரி, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், உங்கள் தனி ஜப நேரத்தில் எல்லாம் ஆவியினால் நிரம்புங்கள், பரிசுத்தாவினால் நிரம்புங்கள், அந்நிய பாஷையினால் நிரம்பி அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை குறைந்து போகவே போகாது. என்றும் உங்கள் வாழ்க்கை மேலே 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 போய்கொண்டுதான் இருக்கும். இதற்குதான் இந்த உயர்ந்த அனுபவத்தை அவர் தருகிறார். பரிசுத்தாவின் நிறைவுதான் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை நமக்கு தருகிறது. பலவிதமான பாஷைகளில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க இறைவன் அருளையும் நமக்கு தருகிறது. போகட்டும், என்ன பாஷை இது? பற்பல விதமான பாஷைகள். டங்ஸ் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு விளங்காத ஒரு பாஷை. விளங்கும் ஒரு பாஷை அல்ல, விளங்காத பாஷை. உனக்குள் நான் வந்துவிட்டேன், நீ என்னுடையவன் என்பதற்கு அடையாளமாக மார்க்கு 16:17 படி தேவன் உங்களுக்கு ஒரு நவமான பாஷையை, நவமான பாஷைகளை கொடுக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு வந்திருக்கிறார், நிரந்தரமாய் குடிகொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். போகட்டும், இது என்ன பாஷை? 1 கொரிந்தியர் 13:1, 1 கொரிந்தியர் 14:10 இவைகள் சொல்கின்றன மனுஷர் பேசும் பாஷை. இந்தியாவில் மட்டும் 14 முக்கிய மொழிகள் உண்டு. இந்த 14 முக்கிய மொழிகளும் நமக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் தான் மற்ற மாநிலங்களுக்கு போனால் பேசுகிறோம், சம்பாஷிக்கிறோம். ஆகவே எந்தெந்த மொழிகள் நமக்கு நமது நாட்டிலேயே தெரியாதவைகளோ அவைகள் நமக்கு அந்நிய மொழிகள் தான். இரண்டாவது, 1 கொரிந்தியர் 13:1 நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்று இருக்கிறது. தூதருக்கு பாஷைகள் உண்டான. சங்கீதம் 78:25 சொல்கிறது, மன்னா என்பது தூதர்களுடைய அப்பம் என்று. தூதர்களுக்கு அப்பம் எப்படி இருக்கிறதோ அது போல தூதர்களுக்கு என்று ஒரு பாஷையும் இருக்கிறது. ஒருவேளை காபிரியேலும் மிகாவும் அந்த பாஷையில பேசிக் கொள்வார்கள் என்னமோ எனக்கு தெரியாது, நான் கேட்டதில்லை. நீங்கள் ஆவியினால் நிறைந்து, தேவனுடைய அன்பினால் நிறைந்து, உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சியினால் நிறைந்து தேவனை துதிக்கும் பொழுது, வேறு பாஷைகளில் தேவனை துதிக்கும் பொழுது அது ஒரு வேளை தேவ தூதர்கள் பேசும் பாஷையாக இருக்கலாம். மூன்றாவது, 2 கொரிந்தியர் 12:3 சொல்கிறது இப்படி பவுலடிகளுடைய அனுபவத்தை வாசிக்க கேட்போமா? 2 கொரிந்தியர் 12:3 அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு
மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகள், பரதீசில் பேசப்படும் வார்த்தைகளை அவன் கேட்டான். ஒருவேளை அந்த மொழியில் நீங்கள் பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருள் செய்யலாமே. நான்காவதாக ஏசாயா 28:11 வாசிக்க கேட்போம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். தேவன் பேசுவாராம். பரியாச உதடுகளினால் அந்நிய பாஷைகளினால் தேவன் நம்மோடு பேசுவாராம். தேவன் எந்த மொழியில பேசுவாரோ யாருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது தேவனால் அருளப்பட்ட ஒரு மொழியில் நீங்கள் பேசலாம். இதை பின்பு விளக்கமாய் சொல்கிறேன். அடுத்து ரோமர் 8:26 நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமது நாவை எடுத்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகவே அவர் பேசும் மொழிக்கும் நாம் பேசும் மொழிக்கும் வேறுபாடு இருக்கத்தக்கதாக வேறொரு பாஷையில், நமக்கு விளங்காத ஒரு பாஷையில் தான் அவர் நிச்சயமாக நமக்காக தேவனிடம் மன்றாடுவார். அநேக தடவைகள் நாம் இந்த அனுபவத்தை பார்த்திருக்கிறோம் அல்லவா? துக்கம் நம்முடைய தொண்டை அடைக்கிறது. நான் என் மனைவியிடம் ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த இன்ஸ்டிடியூட்டில் பயிற்சி பெற்று போன ஒரு அருமை சகோதரி வெளிநாடு ஒன்றில் சந்தித்தேன். அப்பொழுது நான் அதிக சுகவீனமாக இருந்தேன். அவர்கள் வந்து என்னோடு பேசி எனக்கு உணவு கொடுத்தார்கள். போகும் பொழுது தன் கணவனை பார்த்து, பிரதருக்கு ஒரு சின்ன ஜபம் செய்து போகலாம் என்று சொன்னார்கள். இருவரும் முழங்கால் படியிட்டார்கள். பாருங்கள், அவர்கள் ஜபம் பண்ண ஆரம்பித்தார்கள். 2 நிமிடத்திற்கு ஒரு தடவை ஒரு பாஷையில் பேசுவார்கள். சிலர் அபிஷேகம் பெற்ற அன்றைக்கு என்ன பாஷை பேசுகிறார்களோ ஆயுள் முழுதும் கடைசியாக பெட்டியில் வைக்கும் நேரம் அந்த பாஷையில் தான் பேசிவிட்டு உள்ளே போய் படுத்துக் கொள்வார்கள். ஒரு மாற்றம் வராது. இதால நான் அபிஷேகம் பெற்றனை பேசினேன், இதான் பேசினேன், இப்போ பேசுவேன். அது பேசியும் காமிப்பாங்க. என்ன பரிதாபம் பாருங்க. இந்த சகோதரியை பாருங்க, ஆவியினால் நிறைந்திருங்கள் என்ற எபேசியர் 5:18 படி ஆவியினால் நிறைந்து ஜெபித்தார்கள். பாருங்கள், 2 நிமிடத்திற்கு ஒரு தடவை. இரண்டாவது, இனி வரும் நாட்கள் எப்படி என்னை பயன்படுத்த போகிறேன் என்று சொன்னார், எப்படி சுகமளிக்கப் போகிறேன் என்று சொன்னார். பல காரியங்களை பற்றி அவர் என்னோடு பேசினா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. கண்ணீரோடு ஜெபிக்கிறார். எனக்காக பரிசுத்த ஆவியானவர் நாவை பிடித்து மன்றாடுவதையும் நான் உணர்ந்தேன். என்ன ஆச்சரியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் பாருங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், என்னை எழுப்பினார். பெரிய ஆபத்தில் இருந்து என்னை விடுதலை செய்தார். மிகப்பெரிய ஆபத்து. இன்று ஒருவேளை நான் உங்கள் முன்பு நின்று பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை செய்தார். பரிசுத்த ஆவி நமக்காக மன்றாடுகிற ஒரு அனுபவம். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியால் நிறைந்து அந்நிய பாஷைகளினால் நிறைந்து நீங்கள் பேசும் பொழுது இந்த 5 காரியங்கள் சம்பவிக்கின்றன. முதலாவது, உங்களுக்கு விளங்காத மனுஷர் பாஷைகளில் பேசுகிறீர்கள். விளங்காத தேவ தூதர் பாஷைகளில் பேசுகிறீர்கள். வானுலகில் விண்ணுலகில் பரதீசில் பேசப்படும் வார்த்தைகள் உங்கள் நாவின் மூலமாக ஒருவேளை பேசப்படலாம். அல்லது தேவன் உங்களோடு கூட உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். நான் சொன்னது போல அந்த சகோதரி ஆவியினால் நிறைந்து பேசுகிறார். அவளுக்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியவில்லை, ஆனால் தேவன் என்னோடு பேசினார். அதுபோல உங்களோடு உங்கள் நாவில் இருந்தே பேசலாம். 5வது, பரிசுத்த ஆவியானவர் துக்கம் உங்கள் தொண்டை அடைக்கிறபடியினால் என்ன ஜபிப்பது என்று தெரியாத அந்த சூழ்நிலையில் உங்களுக்காக அவர் மன்றாடுகிறார். இந்த 5 காரியங்கள் நிகழ்கின்றன. போகட்டும். அந்நிய பாஷைகளை நாம் பேசும் பொழுது இந்த 5 மொழிகளுள் ஏதோ ஒரு மொழியை நாம் பேசும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? முதலாவது பாருங்கள், அப்போஸ்தலர் 2:11 வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 2:11. கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம்
நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைந்து பேசும் பொழுது 80% தேவனை துதித்தல் தான் நடைபெறும். அப்போஸ்தலர் 10:45. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்து தேவனை புகழ்ந்தார்கள். அங்கே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்று பார்த்தோம். இங்கு தேவனை புகழ்ந்தார்கள். இது முதலாவது நடக்கிறது. இரண்டாவது பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:2. 1 கொரிந்தியர் 14:2. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் ரகசியங்களை பேசுகிறான். சங்கீதம் 62:8 சொல்கிறது, சங்கீதம் 142:1-2 சொல்கிறது, நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள், உங்கள் சஞ்சலங்களை ஊற்றி விடுங்கள், உங்கள் விண்ணப்பங்களை ஊற்றி விடுங்கள். 3 காரியங்களை வேதம் சொல்கிறது. உள்ளத்தை ஊற்றுங்கள், விண்ணப்பங்களை ஊற்றுங்கள், சஞ்சலங்களை ஊற்றுங்கள். அதை ஊற்றுவதற்கு வழி இந்த அந்நிய மொழி. உங்கள் வீடு சிறிய வீடா இருக்கலாம். இந்த வாழ்க்கையின் பெரும் பகுதியை நான் ஒரே ஒரு அறை உள்ள வீட்டில் தான் கழித்திருக்கிறேன். 2 அறை கூட கிடையாது, ஒரே அறை தான். அவ்வளவு பாடுகளை வறுமை அனுபவித்திருக்கிறேன். இயேசு எல்லா விதத்திலும் என்னை சோதித்து பார்த்தார். யோபு 23:10 சொல்கிறது, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் என்று மட்டும் கேட்பார்கள். துன்பம் வந்தால், சோதனை வந்தால் தலையை தொங்க போட்டுக் கொள்வார்கள். ஆலயத்திற்கு போவதை அன்றோடு நிறுத்தி விடுவார்கள். அந்நிய பாஷை பேசுவதை மறந்து விடுவார்கள். பேசி பேசி என்னங்க பிரயோஜனம், ஒன்னும் தீரலிங்க என்பார்கள். இல்லை இல்லை, சோதனையில் வெற்றி கொள்ளவே பரிசுத்தாவின் நிறைவு. ஒரே ஒரு அறை தான் இருக்கும். அந்த அறையில் தான் நானும் என் மனைவியும் படுத்துக் கொள்வோம். அங்குதான் ஜெபிப்போம். இரவில் 11 மணிக்கு வருவேன், முழங்கால் படியிடுவேன். இந்த ஜெபத்தை யார் யார் நாடி கேட்டுட்டார்களோ அத்தனை பேர்களுக்காக ஜெபிப்பேன். சில சமயங்களில் பாருங்கள், காலை 5 மணி ஆகிவிடும் நான் ஜெபித்து முடிக்க. தேவனோடு அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருப்பேன். அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்றால் கூச்சல் போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. empty vessels make much noise. ஆரம்பத்தில் பரிசுத்தாவினால் நிரம்பும் இந்த நாட்களில் நீங்கள் இந்த கூரை நிறைய உடையும்படிக்கு கூச்சல் போட்டாலும் அதை பற்றி கவலையே இல்லை. நன்றாக போடுங்கள், யாரும் அடக்கிக் கொள்ளாதிருங்கள். பரிசுத்தாவியான மீது வரும் பொழுது ஒருவராவது அடக்கவே கூடாது. சில சமயங்களில் என்னை போல ஒரே ஒரு அறையில் நீங்கள் வாழ்ந்திருந்தால் எப்படி ஜெபிக்க முடியும்? பிரியமானவர்களே, என்ன செய்வேன் தெரியுமா? பாத்ரூமுக்கு போவேன், தண்ணியை நல்லா திறந்து விட்டுருவேன். தண்ணி ஓன்னு சத்தத்தோட அடிக்கும். ஹைதராபாத்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ட்ரைனிங் என்ன அனுப்பிச்சாங்க. அந்த ட்ரைனிங்ல இருந்த பொழுது ரூமில் ஜெபம் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கோயில் எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் வசனம் கேட்டு வரலாம், அவ்வளவுதான். அங்கேயும் ஜெபிக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு நாள் சாயந்தரம் 5:30 மணி ஆனதும் பாருங்க, எல்லாம் ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணுவான், எல்லாரும் போயிடுவாங்க. நாங்க 63 பேர், 63 பேரும் வெளியில, 62 பேரும் போயிடும், நான் ஒரு ஆள் மட்டும் இருப்பேன். எல்லாம் கூட தினவரம் வாடா போலாம் அப்படிம்பாங்க. நீ போக போயிட்டு இருந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்க போவாங்க? எல்லாம் தண்ணி போட போவாங்க. அந்த நேரம் நான் அறைக்கு துணி துவைக்கும் அறைக்கு செல்வேன், பாத்ரூமுக்கு போவேன். அங்க இருக்கிற அத்தனை டேப்பையும் திறந்து விட்டுருவேன். ஒரே சத்தமா இருக்கும். அதுக்கு மேல சத்தம் போட்டு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கும் அப்படித்தான். சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு அவருக்கு ஏர் கண்டிஷன்? பாருங்க, இளைஞெல்லாம் இப்படி அவசர குடிசையில் இருக்கிறாங்க, இவருக்கு ஏர் கண்டிஷன் வேணுமாமே. குடிசையில் இருக்கும் அந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் வல்லமையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வர நிச்சயமாய் நான் ஆவியில் நிறைந்து கூச்சல் போட்டே ஆக வேண்டும். ஏர் கண்டிஷன் இருந்தா நான் என்ன கூச்சல் போட்டாலும் வெளியில கேட்காது. அதான் ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலையே படாதிருங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் அன்புக்குரியவர்களே, முதலாவது தேவனுடைய மகத்துவங்களை
எண்ணி அவரை புகழ்வீர்கள். இரண்டாவது, உங்களுக்கு தெரியாமலும் உள்ளத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி விடுவீர்கள். சஞ்சலங்களை ஊற்றுவீர்கள், ரகசியங்களை அவரோடு பேசுவீர்கள். யாரிடமும் சொல்ல முடியாது. சில சமயங்களில் உங்கள் கவலைகளை உங்கள் மனைவிகளிடம் அல்லது புருஷனிடம் கூட நீங்கள் மறைத்து வைக்க வேண்டும். அப்படி கவலையாக இருக்கும். சொன்னால் புருஷனுடைய உள்ளம் உடைந்து போகும், மனைவியின் உள்ளம் உடைந்து போகும். ராத்திரி முழங்கால் போட்டு மெல்ல யாருக்கும் கேளாமல் அந்நிய பாஷையிலே தேவனோடு நீங்கள் பேசலாம். அதே மொழியில் தேவன் உங்களுக்கு திரும்ப பதில் கொடுப்பார். கவலைப்படாதப்பா, முடிஞ்ச உடனே இந்த ஆளை போய் பாரு, இவரை போய் பாரு. இந்த கல்லூரியை நான் அப்படித்தான் கட்டினேன். வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு பைசா இங்க வரல, ஒரு பைசா எனக்கு வெளிநாட்டிலிருந்து வரல. ஒருவர் கொடுத்தா, அந்த 2 பேர் கொடுத்தாங்க, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அழுவேன், ராத்திரி எல்லாம் அழுவேன். இயேசு சொல்லுவா, நாளை போய் அவனை பாரு, அவன் கடன் கொடுப்பான். அண்டோ ரத்த கண்ணீர் வடித்து இதை கட்டினேன். போகட்டும், அந்த அனுபவங்களை நான் போக போக சொல்லிக் கொண்டு போவேன். உங்கள் உள்ளத்தை ஊற்றுவதற்கு தேவன் கொடுத்த ஒரு மொழி, பிரியமானவர்களே. அதே மொழியில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்நிய பாஷையினாலும் அவர் உங்களோடு பேசுவார். என்ன உதடு? பரியாச உதடு, ஸ்டாமரிங் லிப்ஸ், உங்களோடு பேசுவார். அல்லது பரிசுத்தாவின் நாவை எடுத்து விண்ணப்பம் பண்ணலாம். ஏதோ இதில் ஒரு அனுபவம் உங்களுக்கு நிகழலாம். ஆனால் இதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்? அதற்கு தான் 1 கொரிந்தியர் 14:13 படி நாம் அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில யாரோ ஒருவர் குளறி சொல்லும் ஒரு தீர்க்க தரிசனத்தை மொழிபெயர்க்க அல்ல. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது அதை மொழிபெயர்க்க. ஹல்லேலூயா. தயவு செய்து 1 கொரிந்தியர் 12:7 திருப்புங்கள். எல்லாரும் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனவனுடைய அவளவளுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தாமல் போனால் யாருக்கு நஷ்டம்? யார் குற்றம்? அது நம்முடைய குற்றம். நமக்கு நேரமே எப்ப கேளுங்க, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம் பிரதர். இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு போகணும், நாளைக்கு அந்த கிராமத்துக்கு போகணும், இன்னைக்கு அங்க போகணும். சிலர் காலையில் 8 மணிக்கே பிளான் போட்டிருப்பாங்க. அங்க போய் ஜெபம் பண்ணணும். நீங்க பைபிள் படிச்சீங்களா? அது ராத்திரி 12 மணிக்கு மேல படிச்சுக்கிட்டு வந்தது. 12 மணி மேல எனக்கு படிப்பாரு, அப்படியே தூங்கிடுவார். பிறகு ஏன்ட்ட வந்து ஜெபம் பண்ண பிரதர், எனக்கு ஒரு கெட்ட ஆவி இருக்கு பாருங்க. பைபிளை எடுத்து திறக்கு, அப்படியே கண்ணு உருண்டு விழுந்தது கீழே. ஜெபம் பண்ணுங்க, கெட்ட ஆவி, தூக்க நித்திர மயக்க ஆவி. 12 மணிக்கு மேல என்ன ஆவி வரும்? அந்த ஆவி தான் வரும். எனக்கு கூட அந்த ஆவி தான் வருது. அந்த ஆவி வரலன்னா தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. தெய்வீக அனுபவம் இவைகள் உங்களுக்கு நிகழும். தேவனை புகழ்வீர்கள் அல்லது தேவனிடம் சஞ்சலத்தை ஊற்றுவீர்கள், அவருடைய பாதத்தில் விழுந்து கதறுவீர்கள், அல்லது பரிசுத்தாவியான நாவில் உங்களுக்காய் மன்றாடுவார். தேவன் அந்த மன்றாட்டிற்கு செவி கொடுப்பார். இத்தனையும் நடைபெறும். இதை அறிந்து கொள்வதற்கு வியாக்கியானம் பண்ணும் வரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், அதையும் கொடுப்பார். அப்படியானால் ஒரு பக்கம் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள், அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருப்பீர்கள், மறுபக்கம் அவனுடைய விளக்கம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தேவனங்களோடு பேச வேண்டுமா? ஒவ்வொரு நாள் காலையிலும் பேச வேண்டுமா? ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பேச வேண்டுமா? அவருடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? பரிசுத்தாவியினால் நிரம்புங்கள், அந்நிய பாஷைகளில் பேசுங்கள், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்பமான ஒரு அனுபவம் பிரியமானவர்களே. இப்படித்தான் இறைவனுடைய குரலை நாம் கேட்க முடியும். ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் போகட்டும். முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. எதற்கையா இந்த அந்நிய பாஷை? எதுக்கு இப்படி வளர்கிட்டு அலைகிறானுங்க? உங்களுக்கு யாரும் தப்பா அபிப்பிராயம் வேண்டாம். நான் ஒரு தனியா சபை வச்சுக்கிட்டு இல்லை, நான் ஒரு பெந்தேகோஸ்து சபை வச்சுக்கிட்டு அதுக்கு உங்களை சேர்க்கறதுக்கு வரல. எனக்கு சபை பிரச்சனையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கிடையாது, விக்ரஸ்வாமிதாசும் கிடையாது. அதனால தான் நாங்கள் ஹாப்பியா இருக்கோம். சபை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் 365 நாளும் தலைவலி தான். வேத புஸ்தகத்திலிருந்து பேசுகிறேன். எதற்காக அந்நிய பாஷை? நன்றாய் கவனியுங்கள். 2 பேதுரு 1:4.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொன்னதை ஒரு நாளும் மறக்காதிருங்கள். இயேசு சொன்னார், நீங்கள் தேவர்கள், நான் உங்களை தேவர்களைப் போல என்னைப் போல மாற்ற வேண்டும் என்று அவர் துடித்து நிற்கிறார். ஆகவே அவருடைய திவ்ய சுபாவத்தை நமக்கு தர வேண்டுமா? The divine nature of God, தேவனுடைய திவ்ய சுபாவம், அது நமக்கு அவர் கொடுக்க வேண்டுமா? இந்த சுபாவத்தை எப்படி நான் அவரிடமிருந்து பெற முடியும்? பாருங்கள், ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை எது காண்பிக்கிறது? அவனுடைய வார்த்தை காண்பிக்கிறது. வாசிக்க கேட்போமா? லூக்கா 6:45. கவனமாய் கேளுங்க. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறார். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். உங்கள் வாயிலிருந்து, நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கிறது. ஆகவேதான் எவ்விதமாக யாக்கோபு சொன்னார். யாக்கோபு 3:2 வாசிக்க கேட்போமா? யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் என்ன புருஷன்? பூரண புருஷன். பூரண புருஷன். ஆங்கிலம் சொல்லுகிறது he is a perfect man. நம்முடைய நாவு, சாதாரண இயற்கை நாவு எப்படிப்பட்டது தெரியுமா? இப்ப பாருங்க, கடன் வாசிக்கப்படாது பாருங்க. 52 சங்கீதம் 52:2 வாசிங்க தம்பி. சங்கீதம் 52:2. நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது. நம்ம நாவு, ரட்சிக்கப்படாத நாவு சவரகன் கத்தி போல இருக்கா. 57:4 வாசிங்க. 57:4. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்தருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. நாவு கருக்கான பட்டயம். 143 வாசிங்க. சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சர்ப்பங்களைப் போல நாவுகளை தீட்டுகிறார்கள், யாரை கொட்டலாம். அதான் இயற்கையாக நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் நாவு. எரேமியா 9:8 பார்ப்போம். எரேமியா 9:8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் அது கூர்மையாக்கப்பட்ட அம்பு. எரேமியா 18:18 பாருங்க. அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம். இவனை நாவினாலே வெட்டி போடுவோம். நாவை கொண்டே வெட்டி போடுவோம். யாக்கோபு 3:9 வாசிக்க கேட்பான். யாக்கோபு 3:9. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ஒரு பக்கம் தேவனை துதிப்போம், ஒரு பக்கம் மனுஷனை சபிப்போம். 8ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. 5-6 வாசிங்க பாப்போம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு கேவலமான ஒன்று. திரும்ப 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 அப்படி பக்தர்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறார்.
நீதிமொழிகள் 18:21 பக்தனாகிய சாலமோன் நாவை பற்றி இப்படி சொன்னார். கேட்போமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் பூரண புருஷனாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அவனுடைய நாவு மாற்றப்பட வேண்டும். அவனுடைய நாவு தேவனுடைய திவ்ய சுபாவம் பெற்றதாக மாற வேண்டும். எப்படி இந்த நாவை மாற்றுவது? லூக்கா 6:45 சொன்னது போல நம்முடைய உள்ளம்தான் நாவை அடக்கி ஆண்டு கொண்டு வருகிறது. எனவே உள்ளத்தை மாற்றிவிட்டால் நாவும் மாறிவிடும். உள்ளத்தில் திவ்ய சுபாவம் வந்துவிட்டால் நாவும் திவ்ய சுபாவம் பெறும் என்பது வேத வசனத்தினுடைய சத்தியம். போகட்டும், இந்த திவ்ய சுபாவத்தை உள்ளத்திற்குள் கொண்டு வருவது எப்படி? அருள்நாதர் இயேசு என்ன செய்தார் பாருங்கள். லூக்கா 24:32 வாசிக்க கேட்போமா? லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி, அவர் என்பது இயேசு, இயேசு நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இயேசு வேத வாக்கியங்களை நம்மோடு கூட நடந்து சொல்லிக்கொண்டே வந்த பொழுது நம்முடைய உள்ளம் அப்படியே கொழுந்து விட்டு எரியவில்லையா? நீதிமொழி 22, 24, 25 இப்படி சொல்கிறது. நீதிமொழி 22, 24, 25. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கோபமுள்ள மனுஷனோடு நடவாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடந்து போகாதே. அப்படி செய்தால் அவனுடைய வழிகளை நீ கற்றுக்கொள்வாய். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு கேட்டு, அந்த கோப வார்த்தையை கேட்டு கேட்டு உன்னுடைய உள்ளத்திற்குள் கோபம் நிறைந்துவிடும். அது உன் நாவின் வழியாக வெளியே வரும். ஆகவே இயேசு நடந்து போனார். இயேசு வேத வாக்கியங்களை பேசினார். அவளுடைய சுபாவத்தை மாற்றினார். ஐயோ, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லும்படி செய்தார். இதைத்தான் உங்களுக்கு அவர் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறீர்கள். உங்களுடைய நாவு உங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லுகிறது, ரகசியங்களை சொல்லுகிறது, சஞ்சலங்களை சொல்லுகிறது, தேவனை புகழுகிறது. பரிசுத்த ஆவியான உங்கள் நாவை பிடித்து தேவனிடம் உங்களுக்காய் மன்றாடுகிறார். தேவன் அதே இந்த விஷம் பிடித்த நாவின் மூலமா உங்களோடு பேசுகிறார். அந்நிய பாஷையின் மூலமா பேசுற, இப்படி செய்யப்பா அப்படி செய்யப்பா என்று பேசுகிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பொழுது இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையில் அவருடைய படத்தை போட்டு இப்படி எழுதியிருந்தார்கள். The man who talked and talked into the hearts of the people in Tamil Nadu. The man who talked into the hearts of the people. பேசி 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 பேசியே தமிழர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்ட புருஷர் என்று பேரறிஞர் அண்ணாவை பற்றி பத்திரிகை ஒன்று பாராட்டி எழுதியது அவர் மரணம் அடைந்த பொழுது. அதுபோல ஒவ்வொரு நாளும் காலையில் முழங்கால் நின்று வேதத்தை வாசித்து பரிசுத்த ஆவியான வரும் வரை ஜெபித்து அந்நிய பாஷைகளை பேசும் வரை ஜெபித்து நிற்கும் ஒரு மனிதன் உள்ளத்தில் தேவனுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய திவ்ய சுபாவம் வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய திவ்ய சுபாவம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய திவ்ய சுபாவம் நமக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இருதயத்தை மாற்றுகிறது. அதன் பிறகு அதன் மூலம் நம்முடைய நாவை மாற்றுகிறது. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே மரணத்தை ஒழித்து, சாபத்தை ஒழித்து, நம்முடைய நாவு ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை பேசும்படி திவ்ய சுபாவத்தை அதற்குள் ஊற்றி அதை மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. இதற்குத்தான் அந்நிய பாஷையில் நீங்கள் பேச வேண்டும். எங்க வீட்டில் ஒரு ஒயிட்டின்னு ஒரு நாய் இருந்தது, குட்டி நாய், ரொம்ப உயிர் அதுக்கு என் மேல. என் வாசல் படியெல்லாம் ராத்திரி படுத்திருக்கும். காலைல இருந்துச்சு அதான் முதல்ல வரும். வந்து வாலாட்டி இன்னைக்கு என்னன்னா பெட் காஃபி குடிக்க போகணும்னு சொல்லும். சார் பின்னால போவேன், முன்னால போவேன்.
அதே மாதிரி டிஃபன் தான் அந்த டைமுக்கு 8 மணிக்கு டிஃபன் 8 மணிக்கு கரெக்டா வந்து வாலாட்டிட்டு நிற்கும். ஆனா யாரும் வந்துட்டா பாருங்க, ராட்சசி மாதிரி மாறி வீடை இடிஞ்சு விழுந்துற மாதிரி. ஒரு நாள் அதை கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு ரொம்ப நேரம் புத்தி சொன்னேன். வைட்டி, எல்லாரும் கெட்டவங்க இல்லப்பா, எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணத்தான் என்ன தேடி வராங்க. நீ எல்லாரையும் பார்த்து இப்படி கொலைச்சா எப்படி? ஆனா எல்லாரையும் பார்த்து கொலைக்கா, எல்லாத்தையும் கேட்டுச்சு தலையாடிட்டு நம்ம கண்ணெல்லாம் பார்த்து செக்ஷமிட்டி நல்லா கேட்டுட்டு காது ரெண்டையும் நல்லா மேல தூக்கிக்கிட்டு வாழை வேற கொடக்கணும் ஆட்டிட்டு ரொம்ப வேகமா ரொம்ப உயிரி என் மேல. என் மகா ஏஞ்சல் இறந்து ஒரே மாசத்துல அதுவும் இறந்து போச்சு. அந்த துக்கம் தாழாம ரொம்ப இதா அருமையா கேட்கும், பேசுறதுலாம் ரொம்ப அது நல்லா விளங்கு, நான் சொல்றது அத்தனையும் விளங்கு. ஆனாலும் ஒரு செருப்பு சத்தம் கேட்டா போதும் வேகடி குதிக்கும். பழையபடி அதே கதை தான். பரிசுத்த ஆவி நிறைவு வேறு, ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் வேறு. ரட்சிப்பின் அனுபவத்தில் நடைபெறுவது என்ன? பன்றி கழுவப்படுவது போல பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள், பழைய பாவச்சேறு கழுவப்படுது, அவ்வளவுதான். அது போதுமா? அதே வைட்டி மாதிரி தான் பாருங்க, நேரம் வரும்போது கொலைப்போம். பால் கடம்பவனம் என்ற ஒரு பெரிய போதகர் இப்படி எழுதி போனார். சிலர் சொல்வாங்களாம், ராஸ்கலம் அப்படியா சொன்ன, என்ன பண்றோம் பாரு அவனை. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அடாப்பாவி, இன்னைக்கு உபவாச நாள் ஆயிப்போச்சு. வெள்ளிக்கிழமை உபவாச நாள் ஆயிப்போச்சு, இன்னைக்கு போட்டும், சனிக்கிழமை வரட்டும் அவனை ஒரு கை பார்க்கிறேன், 2 துண்டு அந்த பேல வெட்டி போறேன். இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியினர் உள்ளே வரும் பொழுது, தேவனுடைய திவ்ய சுபாவம் நமக்குள் வரும் பொழுது, அந்நிய மொழிகள் மூலமாய் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய திவ்ய சுபாவம் நமக்குள் வருகிறது. பிரியமானவர்களே, அவரை போல நாம் மாறிவிடுகிறோம். அவரை போல மாறிவிடுகிறோம். நம்முடைய பேச்சு அடங்காத இந்த நாள் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பெரிய ஒரு அற்புதம் பாருங்க, எத்தனை பெரிய ஒரு அற்புதம். கர்த்தர் திவ்ய சுபாவத்தை உள்ளத்திற்குள் போட்டு அதை நாவிற்குள் கொண்டு வந்து நிரந்தரமாய் வைத்து விடுகிறார். தம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த திவ்ய சுபாவம் நமக்கு வேண்டாமா? ஹல்லேலூயா! இந்த திவ்ய சுபாவத்தை பெற்ற ஒரு நாவிற்கு தான் வேதம் என்னென்ன பெயர்களை கொடுக்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 10:20. நீதிமொழிகள் 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நீதிமானுடைய நாவு, திவ்ய சுபாவம் பெற்ற நாவு சுத்த வெள்ளி. 12:18 வாசிங்க பிரதர். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். ஔஷதமா இந்த நாவு மாறி போகிறது பாருங்க. 12:25 சொல்கிறது, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். 16:24 சொல்கிறது, இனிய வார்த்தைகள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு இனிமை, எலும்புக்கெல்லாம் ஔஷதம், மாம்சத்திற்கு ஆரோக்கியம். அதே நாவு விஷத்தை கக்கும், அதே நாவு பட்டய குத்து போல் பேசும், அதே நாவு திவ்ய சுபாவம் பெறுகிறது. யாரோ வந்து அழுகிறார்கள், சிஸ்டர் என் குழந்தை சாகப்போ. அப்படியா? ஆண்டோட ஜெபிப்போம் சிஸ்டர், கர்த்தர் உதவி செய்வார், கவலைப்படாதீங்க. அந்த வார்த்தையை அவர்களை குணமாக்கும், அந்த வார்த்தையை அவர்களை குணமாக்கும். உலகம் முழுவதும் இருந்து மக்கள் எதற்காக என்னை தேடி வருகிறார்கள்? சொல்லும் ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதல் வார்த்தை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை. ஒரு தடவை ஒரு அம்மா சொன்னார்கள், ஐயா என் புருஷன் செத்துக்கிட்டு இருக்கார், சில மணி நேரம் தான் அவருக்கு உயிர் போகும். நான் சொன்னேன், சாக மாட்டார், கொடுங்க போன அவரிடம். ஆண்டவரே இவர் சாக வேண்டாம். நான் சொன்னேன், பிரதர் சாக மாட்டேன், ரத்தமா வாந்தி எடுக்கிறேனே பிரதர். பரவாயில்லை, கர்த்தர் உதவி செய்வார். ஏசாயா 44:26 சொல்கிறது, அவர் தன்னுடைய ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா! ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்த, நீ என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான்.
அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பிரதர். நேற்று அவசரமா விமானத்திற்கு வந்து கொண்டிருந்தேன். அங்குள்ள போலீஸ்காரர்கள் எனக்கு வழி அனுப்ப வந்தார்கள். பெண் போலீசார் சிலர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அதில் ஒரு பெண் சொன்ன, ஐயா அன்னைக்கு அவசரமா சிங்கப்பூர் போனீங்களே, அப்ப நான் என் காலில் இருந்த பிரச்சனையை சொல்லி அழுதனே, தொட்டு ஒரு வார்த்தை நல்லாயிடும் சொல்லிட்டு போனீங்களே ஐயா, பாருங்க ஐயா காலு நல்ல சுகமா இருக்கிற ஐயா. கிறிஸ்தவ பெண் அல்ல. மற்றொரு நாள் நானும் என் மனைவியும் அவசரமான இன்னும் சில வினாடிகள் தான் பிளேனுக்கு இந்த லிப்டுக்குள் நுழைகிறோம். இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆபீசர் ஓடோடி வந்தார், பிடித்துக் கொண்டார். பிரதர், 20 வருஷத்துக்கு முன்னே என் குழந்தைய உங்ககிட்ட தூக்கிட்டு வந்தனே, 24 மணி நேரமும் பிட்ஸ் வலிப்பு. ஒரே ஒரு தடவை தொட்டு ஜம், இதே ஏர்போர்ட்ல ஜம் பண்ணீங்க பிரதர். அன்னையில இருந்து வரவே இல்லை பிரதர். இப்ப அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரதர். என் மகனுக்கு ஒரு நாள் விமான நிலையத்திற்கு போகும் பொழுது இடம் கிடைக்கவில்லை. ஓடோடி ஒருவர் போய் சொன்னார், எங்கள் ஆபீஸ்ல வேலை செய்யறவர் பிரதர் தினகரன் சார், அவருக்கா இடம் இல்லை என்று ஒரு ஆபீசர் ஓடி வந்தார். நீங்க வாங்க சார், நீங்க முதல்ல உட்காருங்க, பிறகு பார்க்கலாம். அவர் சொன்னார், ஐயா என் குழந்தை பிறந்தது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடும் என்று தான் சொன்னாங்க. உங்க அப்பாவுக்கு உடனே ஆள் அனுப்பிச்சேன். அவர் சொன்னார், உன் குழந்தை சாகாது, பயப்படாது. அப்படியே இருக்குங்க, இன்னைக்கு பெரிய குழந்தையா இருக்கு. அவர் மகனுக்கு இடம் இல்லைன்னா என்னையா பிளேன், இந்த பிளேன் ஓடுனா என்ன, ஓடாம போனா என்ன? கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு பாருங்கள் அந்த அன்பு. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பலிக்கும், அவன் சொன்னபடியே நடக்கும். ஹல்லேலூயா. மார்க் 11:23, அவன் சொன்னபடியே நடக்கும். உங்கள் நாவு ஔஷதம். ஹல்லேலூயா. உங்கள் நாவு ஔஷதம். இயேசு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படியே பலிக்கவில்லையா? ஐயோ, அந்த இயேசுவை போல நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறாரா? 15:4 வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். உங்கள் நாவிலிருந்து புறப்பட்டு செல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுக்கு ஆத்மாவில் ஆறுதலை தரும், சரீரத்தில் சுகத்தை கொண்டு வரும். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அப்படியே சம்பவிக்கும். ஹல்லேலூயா. குழந்தையற்ற எத்தனையோ பேர் தினமினிடம் வருகிறார்கள். என்னையும் அறியாமல் ஒரு தெய்வீக இரக்கம், மனதுருக்கம் என்னை நிரப்புகிறது. நான் சொல்கிறேன், இயேசு சுவாமி, அடுத்த வருஷம் இந்த நேரம் ஒரு குழந்தையோடு அவள் வர வேண்டும். இந்த நேரம் இந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உதிக்க வேண்டும். உலகம் முழுவதிலும் எங்கு போனாலும் அப்படியே வருவார்கள். ஐயா 5 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தது, நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனீங்க ஐயா, அதே மாதிரி பாருங்க குழந்தை இருந்து, பாருங்க குழந்தைய பாருங்க. உலகம் முழுவதிலும் நல் வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம். என் அன்பு இயேசுவை பாருங்கள். யோவான் 4:48 பாருங்கள். ராஜாவின் மனுஷன் ஓடி வருகிறான். ஐயா, ஒரே மனுஷன், ஒரே மகன், வாங்க, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அதே வினாடியில் அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. திவ்ய சுபாவம், மனதுருக்கம். அதே சுபாவத்தை உங்களுக்கு தருகிறார். தன்னுடைய மனதுருக்கத்தை உங்களுக்கு தருகிறார். அன்பினால் பாசத்தினால் நிறைந்து ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள். நீங்கள் போடும் ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கும். அவன் சொன்னபடியே நடக்கும் என்று பலிக்கும். கவலைப்படாதிருங்கள். இதற்கென்றுதான் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறோம். இதற்குதான் கர்த்தர் நம்மை தம்முடைய திவ்ய சுபாவத்தினால் நிரப்புகிறார். அந்நிய மொழிகள் மூலமாய் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நேரத்தை அவருக்கு என்று செலவிடுங்கள். அந்நிய மொழியில் பேசுங்கள். அவருடைய வார்த்தைகளை அந்நிய மொழியில் கேளுங்கள். அவருடைய திவ்ய சுபாவம்
உங்களை நிரப்பார். அவருடைய திவ்ய சுபாவம் உங்கள் நாவில் இருந்து புறப்பட்டு செல்லும். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். நான் இயேசுவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் என் நாவில் தரித்திருக்கிறேன் என்று நீங்களும் சொல்லும் நாள் வரும். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போமா? கர்த்தர் உண்மையாக என் மத்தியில இருக்கிறார். அவருடைய திவ்ய சுபாவத்தை இன்று உங்களுக்கு தரப்போகிறார். திவ்ய சுபாவத்தை தரப்போகிறார். பழைய நாவு மாறி போகும், பழைய நாவு மாறி போகும். திவ்ய சுபாவம், கிறிஸ்துவின் சுபாவம் இன்று நமக்குள் வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு வினாடி நம்மை மறப்போம், ஒரு வினாடி நம்மை மறந்து விடுவோம். பழைய கால அனுபவங்களை மறந்து விடுவோம். பழைய கால அற்புதங்களை, அதிசயங்களை மறந்து விடுவோம். பேய்கள் ஓடினதை மறந்து விடுவோம். நோய்கள் குணமானதை மறந்து விடுவோம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசு சுவாமி, உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும். திவ்ய சுபாவத்தை எனக்கு தாரும், திவ்ய சுபாவத்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போம். கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். இன்றைக்கே தருவார், இன்றைக்கே தருவார், இப்போதே தருவார். ஹல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற எந்த பெண்ணும் பெற்றுக்கொள்கிறாள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதற்கு தடை பண்ணாதிருங்கள், தடை பண்ணாதிருங்கள். உள்ளத்தை திறவுங்கள், நாவை திறவுங்கள். ஆண்டவரே, என்னை நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும். இயேசுவை நிறைத்தது போல நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும். நிரப்பும், நிரப்பும். திவ்ய சுபாவம் எனக்கு வேண்டும், என்னை நிரப்பும் என்று கேட்போம். இதுவரை அபிஷேகம் பெறாதவர்கள் சுலபமாய் இப்பொழுது பெறலாம், சுலபமாய் பெறலாம். ஒவ்வொருவர் மீதும் அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி என்னும் அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவர் மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Everybody must receive, everybody must receive, everybody must receive, everybody must receive, everybody must receive. Hallelujah. ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். வல்லமையோடு இறங்குகிறார், திவ்ய சுபாவத்தோடு இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராது வாயை பற்றிக் கொண்டு இராதிருங்கள். வாயை நன்றாய் திறவுங்கள், நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்னும் நிரப்பும், இன்னும் அந்நிய பாஷைகளை தாரும், இன்னும் அந்நிய பாஷைகளை தாரும், இன்னும் அந்நிய பாஷைகளை தாரும், இன்னும் அந்நிய பாஷைகளை தாரும், அந்நிய பாஷைகளை தாரும். ஆண்டவரே, ஊற்றும், ஊற்றும். ஆண்டவரே, ஒருவராது அபிஷேகம் பெறாமல் போகக்கூடாது. ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும். நிரப்பும் ஆண்டவரே. நன்றி.